லக்னத்துல சூரியன் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு தலைமை பண்பு, எங்க இருந்தாலும் நான் ராஜா தான், எனக்கு வந்து யாரும் கூட இணையா இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டியை வந்து லக்னத்துல சூரியன் தான் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட்ல வந்துருவாங்க. லக்னத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, என் குழந்தை என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ, என்னதான் வயசானாலுமே சரி அவங்க குழந்தைய பத்தின ஒரு கவலை சிந்தனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் வந்து லக்னத்துல இருக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்க தலையாய பிரச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, முடி கொட்டுற பிரச்சனை. ஆமா மேம். ஐயோ தலை ஏறுதுங்க, முடி பிரச்சனையா இருக்கு. செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வர்ற விஷயம் என்னவா இருக்கும், முருகப்பெருமான். லக்னத்துல செவ்வாய் இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பர். இல்ல அப்படின்னா ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குடும்ப நல ஆலோசகர், காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. எப்படி மேம் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷனை தேடி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் இன்னைக்கு காலகட்டம் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு விருப்பமான சில விஷயங்கள்ல அவங்க மனச வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. அது வந்து ஒரு ஜாதகம் பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ராசி பொருத்தம் பார்க்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எதுல அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமோ, எனக்கு இது பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் அப்படின்ற விஷயத்துல மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களும் இந்தந்த விஷயத்த மட்டும் பார்த்தா போதும், இத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன வந்து ஒவ்வொரு ஜோசியர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா சில விஷயங்கள் பத்தி யாரும் பேசுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, லக்னத்துல சூரியன் இருந்தா அது என்ன மாதிரியான பலன், என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுக்கு கொடுக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாப்பா, நிறைய ஜோதிட முறைகள்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வந்து ஃபாலோ பண்றோம். எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பலன் கரெக்டா நம்ம போற பாதை வந்து வெறும் ஒவ்வொரு மாதிரி பாதையில வந்தாலும் அடையக்கூடிய இடம்ன்றது ஒண்ணுதான் அப்படிங்கிறதுல தெளிவான விஷயம் உண்டு. ஸோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் அதிகமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடி மெத்தட் நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போ பாரம்பரியம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ பாரம்பரியம் இப்போ எல்லாமே கலந்த கலவையாக தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஒரு நாடி மெத்தடுன்னு போகும்போது எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு, எந்த கிரகத்தோட இணைவுல இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கணும். இதுல பாபகத்தையும் பிளஸ் வந்துட்டு நம்மளுடைய நாடி விதிகள் இருக்கு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பலன் ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னம், நீங்க என்ன லக்னமா வேணா இருந்துக்கோங்க, யார் வேணா என்ன லக்னமா வேணா இருந்துக்கலாம். ஸோ அந்த லக்னத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்க அவங்களுடைய லக்ன பாவகம் என்ன தான், நான் தான் அந்த லக்னக்காரகர் அப்படின்றப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிறக்கக்கூடிய நேரங்கள்ல லக்ன புள்ளி என்னவா விழுந்திருக்கோ அவங்கள பத்தின சிந்தனைகள், செயல்பாடுகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுல வந்து லக்னத்துல சூரியன் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு தலைமை பண்பு, எங்க இருந்தாலும் நான் ராஜா தான், எனக்கு வந்து யாரும் கூட இணையா இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபெமிலியரான இடத்துல இருப்பாங்க. அதாவது தலைநகரம் சொல்லக்கூடிய இடத்துலதான் இவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஓரியன்டட்ல இருக்கக்கூடிய இப்போ போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து லக்னத்துல சூரியன் இருக்கவங்க அது பவர்ஃபுல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எடுத்துட்டோம்னா பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பெரிய ஆளுகளா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டியை வந்து லக்னத்துல சூரியன் தான் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நாள் கவர்மெண்ட்ல வந்துருவாங்க. இல்லைங்க எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல, எனக்கு அந்த வாய்ப்பு வரல அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்கன்னா டெஃபினட்டா அவங்க சுயமா தொழில் பண்ணுவாங்க. ராஜா எங்க காட்டுல இருந்தாலும் ராஜா தான், கண்டிப்பா எங்க இருக்கமோ பார்த்தாலும் ராஜா தான், நீ பிசினஸ் பண்ணாலும் ராஜா. நிச்சயமா ஒரு பூர்வீகமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப குக்கிராமத்துல வளர்ந்திருந்தா கூட அந்த குடும்பமே வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய குடும்பமா, ஒரு ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒரு குடும்பமாவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்படியே வளர்ந்து வந்தாலும் அவங்க தலைநகருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல டிராவல் ஆகுறாங்க, அவங்களோட வளர்ச்சி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த லக்னத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, என் குழந்தை என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ, என்னதான் வயசானாலுமே சரி அவங்க குழந்தைய பத்தின ஒரு கவலை சிந்தனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
கண்டிப்பா. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை, பல்வலி பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி ஹெட்டேக், கண்ணாடி போடாத லக்னத்துல இருக்கக்கூடிய சூரியன் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். எத்தனை பேர் போட்டிருக்காங்க கமெண்ட்ல போட சொல்லுங்க. நிச்சயமா இந்த டைம்ல நம்ம ஒரு சின்ன ட்விஸ்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இந்த வீடியோ எப்ப வேணா யார் வேணா பார்க்கட்டும். ஓகே. பார்க்குற டைம் பீரியட்ல டெஃபினட்டா கண்ணாடி பிரச்சனை, கண்ணாடி உடைஞ்சிச்சு வீட்ல அப்படிங்கிறத கண்டிப்பா பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், என்னுடைய குடும்பம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எனக்கு ரெக்கவர் ஆச்சு, அதுக்காக நான் போயிருந்தேன்ற விஷயம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பணம், பொருளாதாரம். திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராம எனக்கு ரொம்ப நாளா கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து பணம் கொடுத்தாரு. இந்த விஷயம் 3 விஷயம் நடந்திருக்கும். இது நம்ம ஒரு ட்விஸ்டாவே வைக்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஓகே, நேயர்களே நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இவங்க சொன்ன 3 விஷயத்துல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா. அதே மாதிரி லக்னத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தலைவலி பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இவங்களுக்கு அந்த பணி சார்ந்த விஷயங்கள், சுய மரியாதை, கௌரவம், சொந்தக்காரனா இருந்தா கூட சரி, யாரா இருந்தாலும் நம்ம மரியாதை தலைவாசல் விதியாதை அப்படின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்பா தான் லைஃப்ல பெரிய பெர்ஃபெக்ஷனான ஆளு, எங்க அப்பா தான் என் லைஃப்ல பிரச்சனை அப்படிங்கிற 2 விஷயத்தையும் இவங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவா வந்து இந்த சூரியன் வந்து நம்ம லக்னத்துல இருக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்க தலையாய பிரச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? முடி கொட்டுற பிரச்சனை. ஆமா மேம். ஐயோ தலை ஏறுதுங்க, முடி பிரச்சனையா இருக்கு, முடி கொட்டுது, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாடி முடி கொட்டுது, என்னெல்லாம் பண்றது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைகள் இதெல்லாம் லக்னத்துல இருக்கும்போது சூரியனுக்கு இருக்கும். ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என்னதான் இருந்தாலும் தாண்ட அந்த அகந்தை மட்டும் இல்லாம பாத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு எப்பவுமே ஒரு லீடர்ஷிப்ல இருக்காங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் வந்து என்ன ஆகும், ஒரு மாதிரி கர்வம் இருக்கும்ல. சோ இந்த பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல கண்டிப்பா நல்ல நிலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். எங்க இருந்தாலும் ராஜாவா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. லக்னத்துல சூரியன் இருந்தா கவலையே வேண்டாம். தலைக்குணத்தை மட்டும் குறைச்சுக்கோங்க. அதாவது அதுக்கு மேல உன்னை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பனை கொடுப்பாரு. ஓகே ஓகே மேம். அடுத்ததா இப்ப லக்னத்துல வந்து சந்திரன் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும்? நிச்சயமா லக்னத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னாலே சந்திரன்னா என்ன, வளர்பிறை தேய்பிறை 2 விஷயமா எடுத்துக்கணும். 15 நாள் நல்லா பிரகாசமா இருக்கக்கூடிய விஷயம், 15 நாள் எடிட்டா இருக்க மாதிரி அமைப்பு. சோ இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு கான்ஸ்டியூஷனாவே இருப்பாங்க. ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும். இந்த லக்னத்துல சந்திரன் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, பாக்குறதுக்கு வசீகர தோற்றம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அம்மா மாதிரியான ஒரு ரொம்ப அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எங்க அம்மா தாங்க என் லைஃப்ல எல்லாமே, அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவங்க தாங்க என் லைஃப்ல பிரச்சனை. ஒரு எக்ஸ்ட்ரீம் இது. ஏன்னா எப்படின்னா நம்ம ரொம்ப அன்பு வச்சிட்டோம், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்து இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கறது லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வெளியூர் வெளிநாடுல போவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பயணம் இல்லாம இவங்களோட லைஃப் கிடையாது. எங்க எப்ப பாரு அடிக்கடி டிராவல். சரிங்க இப்பதான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தேன், சரி இங்க ஏதாவது கம்ஃபர்ட்டா உட்காரலான்னு பார்த்தா அடுத்த டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அலைச்சல் பயணம் அப்படின்றது இருக்கும். வீட்டுக்கும் வேலைக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறதுக்கான கொடுப்பனைகள் ரொம்ப கம்மி. நல்ல சாப்பாட்டு பிரியர், சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், ஹாப்பியான மொமெண்ட்டை அனுபவிக்கணும், ரசிச்சு ரசிச்சு வாழணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துட்டாலும் சில விஷயங்கள் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது போலமே இவங்களுடைய மனம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. வெளியில இருந்தெல்லாம் எதிரி வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து வெளியில இருந்தெல்லாம் யாருமே வர வேண்டாம், தன்னோட மனசும் தன்னோட மனசாட்சி மட்டுமே இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குலாம் ரொம்ப டிராவல் பிடிக்கும்னு சொல்ல பார்த்தீங்களா? அதாவது இயர் ஒன்ஸ் ஆகுது ரொம்ப தூரம் தொலைதூர பயணம், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரெக்கிங் போறேன், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு பெரிய அட்வென்ச்சராகவே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் என்னன்னா ஒரு பேர் கெட்டு போகணும்னு, ஒரு அவமானப்படணும்னு ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது இவங்களுடைய பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவமானப்பட வேண்டி வரும். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபெமிலியர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவச்சல் வரும். கண்டிப்பா. நீ எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானா, அப்ப அவனை எப்படி எல்லாம் வச்சு தாக்க முடியும்? உண்மையிலே வாழ்த்து சொல்லும். உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கும். அப்படி இல்லையா இப்படி சொல்லியாதான் அவன் இமேஜ் வந்து டேமேஜ் கண்டிப்பா கிளம்புவாங்க. அது எப்பவுமே புகழ் அடையும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இன்னொரு பாகம் இயங்குற மாதிரி லக்னத்துல சந்திரன் ரொம்ப ஃபெமிலியரான ஆளா இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஆளா இருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபெமிலியரான ஆளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் வந்தே தீரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா மனம்னு ஒரு விஷயம் இருக்கு.
நான் வந்து எனக்கு பிடிச்சதும் நான் செஞ்சே தருவேன். யார் என்ன வேணா சொல்லுங்கப்பா. ம், ம். நம்மலாம் குழப்பவாதிங்க. நம்ம நெறைய இடத்துல நம்மளோட சேனல்லயே பேசியிருப்போம். முடிவு எடுத்துட்டு தான் குழப்பவே ஆரம்பிப்பா. கண்டிப்பா. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். நிச்சயமா. ம், முடிவெடுத்து தான் குழப்பவே ஆரம்பிப்பாங்க. ம். அந்த மாரியான குழப்பங்கள் ஆனா கரெக்ட்டா தீர்க்கமா, தெளிவா முடிவெடுத்துட்டு கூட இருக்கவங்க தான் குழப்புவாங்க. இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ ம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ற மாரி, என் எனக்கு புடிச்சத நான் செய்றேன். அதாவது சுதந்திரத்த ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். போட்டு நீங்க என்ன பிழியாத, என்ன ம். வந்து டம்ப் பண்ணாத. நான் வந்து ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ லக்னத்துல சந்திரன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மனம் போல் என்னோட வாழ்க்கை மனம் போல் இருக்கணும். நம்ம எப்படி காட்டுல இருந்தாலும் ராஜா ராஜான்னோம் இல்லையா? ம். இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய மனம் போல தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்றத வாழ்க்கை. சந்திரன் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்துச்சுன்னா, இவங்களுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா அவங்க லைஃபும் பாசிட்டிவா இருக்கும். ஓகே, ஓகே மேம். மேம் அடுத்ததா லக்னத்துல வந்து செவ்வாய் இருக்கு அப்டின்னா, அவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள்லாம் வச்சிருப்பாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மேம்? நிச்சயமா. செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வர்ற விஷயம் என்னவா இருக்கும்? முருகப்பெருமான். ம். சரியா? ஏன்னா முருகப்பெருமானுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஓகே. நிலை உண்டு. முருகப்பெருமானையோட கேரக்டரையும் நம்ம செவ்வாய்க்கு வந்து ஒப்பிட்டு ஒப்பிட்டுக்கலாம். பார்த்துக்கலாம். ம். முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு? கோவம் பலியா வரும். அது மாரி ம். தான். ஸோ அதாவது ரொம்ப கோவம், துடிப்பு, வேகம் எதுலயுமே வந்து நிதானம்ன்றது இருக்காது. வேக வேகமா முடிவெடுக்கிறது. நாங்கலாம் எப்பயுமே எக்ஸ்பிரஸ் தான். அப்படிங்கிற மாரி போகக்கூடிய தன்மைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ லக்னத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய பலன். அவசர முடிவுகள். எதுலயுமே அவசரம் காட்டக்கூடிய ஒரு தன்மை. அதே மாரி உடல் ஆரோக்கியம். நல்லா ஃபிட்னஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். அழகா வச்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதே மாரி இந்த அடிச்சுட்டு பேசுறதுன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. ம். நம்மலாம் அடிச்சுட்டு தான் பேசுவாங்களே. ம். கோவம் வந்துச்சுன்னா, என்ன பண்றோன்றதே தெரியாது. வார்த்தைகளும் காரசாரமான வார்த்தைகள் அப்படிங்கிறது வரும். ம். இதுல என்னன்னா, ரொம்ப ஹைலைட்டான விஷயமேவும், நமக்கும் காரசாரமான உணவா பிடிக்குதே அப்படிங்கிற மாரி இந்த லக்னத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு, அது அதுக்கான உணவு தான் தேர்ந்தெடுக்க தோணும். நல்ல ஓகே. மாமிச பிரியர்களா இருப்பாங்க நெறைய பேர். ஓகே, ஓகே. சில பேர் அந்த மாமிசத்துக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெஜிடேரியனா இல்லாதவங்க, வெஜிடேரியன்ல கூட நல்ல ஒரு காரசாரமான உணவு முறைகள ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, இந்த ரத்தம் துடிப்பு இந்த மாரி இருக்கிற நெறைய மருத்துவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, எங்கெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோமோ, ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு சர்ஜன் ஆகணும். கசாப்பு கடை வச்சிருக்கவருக்கும் ஆமா. கசாப்பு கடை வச்சிருக்கவரும் அவங்களும் கோழி ரத்தம் வெட்டுறாரு. பார்ப்பாங்க. ஆமா. ஆமா, ரத்தம் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தகுந்த மாரி குரு பார்வை பட்டுச்சுன்னா நல்ல மெடிக்கல்ல போறாங்க. குரு பார்வை படலன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது. இந்த மாரி ஒரு மெடிக்கல் ஓரியன்டட்ல சம்மந்தப்பட்டது. யூனிஃபார்ம் சர்வீஸ். அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆல்ரெடி எப்பவுமே வந்து ஒரு மாரி துடிப்பாவே இருந்தா தான் நம்மளோட வேலைய பார்க்க முடியும். ஆமா. ஸோ அதுக்கான நிலைகள குடுக்குறது வந்து இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். இன்னொரு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. எத்தன நாளைக்கு வீட்ல இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏங்க எப்ப பாரு உங்கள்ட்ட கோவம் தான் பட தெரியுமா? ம். கொஞ்சமாவது ஒரு தன்மையா பேசினா தானே நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாரி எப்பவுமே ஒரு வீட்ல கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஆள் கோவப்பட்டு இருந்தா எத்தனை நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா. லக்னத்துல செவ்வாய் இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பர். ம். இல்ல அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிறைய பேருக்கு மனைவி கூட வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் சகோதரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மாமா மச்சானா இருக்கட்டும், இந்த மாதிரி உறவுகளை குறிக்கிறது வந்து செவ்வாய். இப்ப நம்ம எது எடுத்துட்டோம்னா, அம் செவ்வாய்ன்ற காரகத்துவம் இப்ப ஒரு பெண் ஜாதகமா எடுக்கும்போது நம்ம கணவரா பார்ப்போம். அப்ப கணவர் கூட கருத்து வேறுபாடு. ம். இதே வந்து பெண் ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, லக்னத்துல செவ்வாய்னா, கணவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத குறைச்சுக்கணும். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே மேம். பெண்களா இருக்கும் பட்சத்துல எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சுக்கணும். கணவர் கூட வாழ்றதுல நெறைய முரண்பாடு இருக்கும். இவங்களுக்கு முன்கோவம் ஜாஸ்தி வரும். புரிஞ்சுக்கக்கூடிய கணவர் அமையணும். இப்ப ஆண்களுக்கு சொன்ன மாரி இவங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாரி தான். இதே வந்து சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா, செவ்வாய்க்கு வந்து சகோதரர், கூட பிறந்த சகோதரரா இருக்கவங்க. நம்ம அண்ணன் பழகக்கூடியவங்க, தம்பின்னு பழகக்கூடிய நபர்கள், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கூடலாம் ஏதாவது ஒரு வகையில கருத்து வேறுபாடுகள், அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்பல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோமோ, அப்ப ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.